லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுவின் ரஹ்மத் என்கிற அருட்கொடையில இருந்து நீங்கள் நிராசை அடையாதீர்கள். இறைவன் எவ்வளவு பெரிய கிருபையாளன் என்பதை சொல்லக்கூடிய வான்முறையின் அற்புதமான வசனம். இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? உண்மையாகவே நம்மையெல்லாம் பார்த்து கூப்பிடுவது போல, யா குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த எனது அடியார்களே. எனது அடியார்களேன்னு ஒன்று அவங்க பெரிய வணக்கசாலிகளாக இருப்பாங்க, சொர்க்கவாசிகளாக இருப்பாங்க, அவங்க காலம் பூரா சுஜூதில் இருந்தவங்களா இருப்பாங்க என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் அவர்களை மட்டுமல்ல, பாவம் செய்தவர்களையும் தனது அடியார்களாகத்தான் பார்க்கிறான் என்பதற்கான வாசகம் இது. யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து விட்ட எனது அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, எனது கிருபையில இருந்து நிராசையாக வேண்டாம். அப்படின்னா எனது கிருபை உங்களுக்கும் கிடைக்கும். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஅன், அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன் மிகவும் மன்னிப்பவன், மிகவும் கிருபையாளன். இப்ப இதுல நாம் இந்த வான்முறை சோலையில் எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஒரு துண்டு, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, இறைவனின் ரஹ்மத்திலே இருந்து நிராசையாக வேண்டாம். இறைவன் தனக்குத்தானே ரஹ்மத்தை, அடியார்கள் மீது அருள் புரிவதை தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டார். கண் திறந்து பார்க்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தின் வாயிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது இல்லை, அர்ஷிற்கு மேல் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் இது. மக்தூபுன் ஃபௌகல் அர்ஷி, அர்ஷுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வாக்கியம்? இன்ன ரஹ்மதி கலபத் கதபி, நிச்சயமாக எனது கிருபை, எனது ரஹ்மத் எனது கோபத்தை மிகைத்து விட்டது. அப்ப எனக்கு கோபம் அதிகமா, ரஹ்மத் அதிகமா? ரஹ்மத் அதிகம். எனது கோபத்தை எனது ரஹ்மத் மிகைத்து விட்டது என்கிற வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அரிசில மட்டுமா? சுவனவாயிலில் எழுதப்பட்டிருக்கிறது, கஅபத்துல்லாவின் திரையில எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு உலகமெல்லாம் போய் பிடித்து உழுக்குகின்ற அந்த கஅபாவினுடைய திரை, ரப்பை கட்டி கொள்ளுவதாக துணியை பிடித்து கொண்டு கதறுகின்ற உலக மக்களின் இறைஞ்சுதல் சப்தம் நிறைந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். அங்கே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிற கஅபாவின் திரையின் வாசகம் என்ன தெரியுமா? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்கள் மீது கிருபை செய்வதை இறைவன் தனக்குத்தானே கடமையாக்கினான். இறைவனின் மீது அடுத்தவர்கள் யாரும் போய் எதையும் கடமை என்று சொல்ல முடியாது, கடமை என்று சொல்ல முடியாது. ஒரு வேலை செய்யாவிட்டால் கேட்கவும் முடியாது. பின் என்ன வழி? தனக்குத்தானே அவன் கடமையாக்கி கொண்டான். அவனுடைய ரஹ்மத்தை குறித்து நாம் விரிவாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ஒருத்தன் நினைச்சாவே அவன் சரியான முஸ்லிம் அல்ல. எல்லாத்துக்கும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனின் வேறுபட இடங்களில், லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே இருந்து காஃபிர்களை தவிர வேறு யாரும் நிராசையாக மாட்டார்கள். நமக்கு ரஹ்மத்து கிடைக்காதுன்னு யார் நினைக்கலாம்? இணை வைத்தவன் நினைக்கலாம், காஃபிர் நினைக்கலாம், கடவுள் மறுப்பாளன் நினைக்கலாம். அல்லாஹ் எனது இறைவன் என்று உலகத்தின் எந்த மூலையில் முடுக்கில் சொன்ன ஒரு முஸ்லிமும் அவனுக்கு நிச்சயம் அல்லாஹுடைய ரஹ்மத்து நிச்சயம் உண்டு. அதுவும் அவனுடைய ரஹ்மத்து நிறையவெல்லாம் வேணாம், ஒரு ரஹ்மத்து இல்லை, 100ல் 1% லேசாக நம்மீது அந்த ரஹ்மத்து உரசி விட்டு போனால் போதும். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பிரம்மாண்டம் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல இப்படி பார்த்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத்தன், அல்லாஹ்வுடைய கிருபைங்கிறது 100 பங்கா, 100 பங்கு. அதுல பூமிக்கு அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறது 1 பங்கு தான், ஒரே ஒரு ரஹ்மத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஸலல்லாஹு மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதத்தன் வ பிஹா யதராஹமுல் ஹல்கு, அந்த ஒண்ணுல தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துட்டையும் இருக்கிற ரஹ்மத். ஒரு தாய்க்கு குழந்தையின் மீது, ஒரு பசுவிற்கு கன்றின் மீது, ஒரு கோழிக்கு அதன் குஞ்சின் மீது, உலகத்தில் இருக்கிற விலங்குகளுக்கு அதன் குட்டிகள் மீது, எத்தனை எத்தனை பறவைகளில், விலங்குகளில், உயிரினங்களில், ஊர்வனவற்றில், பரப்பனவற்றில், நடப்பனவற்றில், எல்லாவற்றிலேயும்
ஒரு தாய் தன் மக்களின் மீது கொண்டிருக்கிற பிரியம் இருக்குது. இதெல்லாம் அல்லாட்ட இருக்கிற ரஹ்மத்தில் 100 பார்ட்டில் ஒரு பார்ட்டு தானவா. அப்பன்னா 99 ரஹ்மத்துகளை கையில் வைத்திருக்கக்கூடிய அவனுடைய ரஹ்மத்தின் பிரம்மாண்டத்தை என்னவென்று சொல்லுவது? லேசா ஒரே ஒரு சின்ன கடுகளவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உரசினால் போதும், இம்மை மறுமை எல்லாம் செழிப்பாகிவிடும். தாய்க்கு குழந்தை மேலே எவ்வளவு பிரியம் இருக்கு. ஒரு ஒரு காக்கைக்கு தனது குஞ்சின் மீது, ஒரு ஆட்டுக்கு தனது குட்டியின் மீது பால் கொடுக்கிற போது காலை உயர்த்தினால் பால் குடிக்கும் அந்த கன்றுக்கு பட்டு விடுமோ என்று காலை உயர்த்தாமல் இருக்கிறதாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. காரணம், தனது கன்றின் மீது அந்த தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய ரஹ்மத்து, இறைவனின் ரஹ்மத்து அவ்வளவு விசாலமானது. 99 ரஹ்மத்துகளை கையில் வைத்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? அவனுக்கு விசேஷமான, அவனை விசுவசித்த நல்லடியார்களுக்கு மட்டும் தருவதற்காக வேண்டி இறைவன் வைத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ்.